வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்று நம்ம வீடியோவில் நம்ம ஊர் பாரம்பரிய காய்கறிகளில் ஒன்றான கொத்தவரங்காய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொத்தவரங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த கொத்தவரங்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதில் அடங்கியிருக்கு. இந்த கொத்தவரங்காயில் இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தெரியாத ஒரு மருத்துவர் மாதிரி. சரி, இந்த கொத்தவரங்காயின் முக்கியமான 10 பயன்கள் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். கொத்தவரங்காயில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை மெதுவாக குறைக்கும். டயபெட்டிக் இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து இதய நலத்தை உறுதி செய்யுது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இதயத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தருது. அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல், வாயு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை இந்த கொத்தவரங்காய் குறைக்குது. இந்த கொத்தவரங்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா எலும்புகள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காயில் கலோரி ரொம்ப குறைவு, அதிக நார்ச்சத்து. இதனால வயிறு சீக்கிரம் நிரம்புற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான உணவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபியை சமநிலையில் வைக்கிறதுக்கு இந்த கொத்தவரங்காய் உதவுது. மேலும் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான சத்து அப்படிங்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்து தோல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்துக்கு இந்த கொத்தவரங்காய் நிறைய ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால பிரகாசமான தோல் மற்றும் வலுவான முடி கிடைக்கிறதுக்கு உதவுது. அடுத்து உடல் கொழுப்பு குறைக்கிறதுக்கு உதவுது. நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால கொழுப்பு சேர்வதை கட்டுப்படுத்துது இந்த கொத்தவரங்காய். அடுத்து இதுல விட்டமின் பி அதிகமா இருக்கிறதுனால நாள் முழுக்க உங்களோட பவர் அதிகமா இருக்கிற மாதிரி, உங்களோட உடல் செயல்திறன் அதிகமா இருக்கிற மாதிரி இது உங்களுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். கொத்தவரங்காயை எப்படி சாப்பிட்டா சத்துக்கு சத்து சேரும் அப்படின்னு பார்க்கலாம். வேக வச்சு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். பருப்பு சேர்த்து கூட்டு செய்யலாம். சம்மர் ஸ்பெஷல் கூட்டு, சாறு, சூப்பு, மிளகாய் மசாலா சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எப்படி வேணா செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி அதிகமாக வேக வச்சோம்னா அதோட சத்துக்கள் குறையும். அப்படி இல்லாமல் லைட்டாக ஸ்டீம் பண்ணிங்கன்னா சத்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக கொத்தவரங்காய் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப காமனான ஒரு காய்கறி தான். ஆனால் இதில் இருக்கும் நன்மைகள் எக்ஸ்ட்ராடினரி. உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு 2 முறை கொத்தவரங்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் நலத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.